தமிழக சட்டமன்ற பேரவைத் தேர்தலை முன்னிட்டு மாநிலம் முழுவதும் அஇஅதிமுக வேட்பாளர்களை ஆதரித்து கழக நட்சத்திர பேச்சாளர்களும் தோழமை கட்சிகளின் தலைவர்களும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் மகத்தான சாதனைகளையும் எண்ணிலடங்கா மக்கள் நலத் திட்டங்களையும் விளக்கமாக எடுத்துரைத்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். மின்மிகை மாநிலமாக தமிழகத்தை உருவாக்கிய திறமை முதலமைச்சர் புரட்சித் தலைவிக்கு உண்டு. திறந்த ஒரு ஆட்சி, தொலைநோக்க சிந்தனை இந்த தலைமுறை மட்டுமல்ல அடுத்த தலைமுறை சிறப்பாக இருக்க வேண்டும் என்று திட்டம் தீட்டி செயல்படுத்துகின்ற மாண்பு முதலமைச்சர் புரட்சித் தலைவரின் ஆட்சி தொடர இங்கு நமது வேட்பாளர், உங்கள் வேட்பாளர் அன்பு அண்ணன் வேல்முருகன் அவருக்கு செய்யுமாறு கேட்டுக்கொண்டு இந்தியாவில் எங்கேயா சொல்லுங்க, எந்த ஒரு மாநிலத்தையாவது இவ்வளவு நலத்திட்டங்களை மக்களுக்கு அளிச்ச ஒரே அரசாங்கம் அம்மாவின் அரசாங்கம். என்ன பொறுத்தவரை 2000 தேர்தல் தமிழக அரசியல் வரலாற்றில் இல்லாத ஒரு மகாபெரும் வெற்றி. எதிர்கட்சிகளை உட்கார மக்களை நிலையாச்சு. 2006 எவ்வளவு பெரிய நிறைவேற்ற வாக்குறுதி கொடுத்தாரு. எல்லோருக்கும் வண்ண தொலைக்காட்சி பொட்டினாரு. நிலமற்ற விவசாயிக்கு 2 ஏக்கர் நடம்னாரு, கொடுத்தாரா? 2 ஏக்கர் 2 சென்ட் கொடுத்துட்டியா இருக்காது, 2 சென்ட். ஆனா அவ்வளவு வாக்குறுதி கொடுத்தும் அத்தகைய கூட்டணி இருந்தும் 2006 திமுக நோ மெஜாரிட்டி, ஒன்லி மைனாரிட்டி. தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் மைனாரிட்டி முதலமைச்சர் அது கருணாநிதி தான். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் கருணாநிதி நின்ற இடங்களில் எல்லாம் தோற்றார். நாங்கள் 39 இடங்களில் நின்று 37 இடங்களில் வென்று இந்தியாவுடைய 3வது பெரிய கட்சி என்ற சிகரத்தை தொட்டோம். கருணாநிதியை கடக்க ஓபன் பண்ணவே விடல. திருக்கழுக்குன்றத்தில் லாய்ட்ஸ் காலனியில் எம்ஜிஆர் கருணாநிதியை பார்த்து கணக்கு கேட்டார். வருகிற தேர்தலில் எங்கள் அம்மா அவர் கணக்கை முடிப்பார். அதற்காக என்னைக்கு இருக்கிற பிரச்சனை 1924 1924 இருந்து 90 ஆண்டு கால பிரச்சனைக்கு அம்மா தீர்வு தந்தாங்க. 6 லட்சம் பெண்களுக்கு அரைப்பவன் தங்கமும் 50,000 ரூபாய் தந்தாங்க. 5 ஆண்டு கால ஆட்சியில 3,03,111 பேருக்கு அரசு வேலை தந்தாங்க. 73,000 அரசு ஆசிரியர் பணியிடங்களை 8 நிரப்பினார்கள். தாய்மார்களுக்கும் வயதில் அகவை முதிர்ந்தவர்களுக்கும் இன்றைக்கு ஒரு பொன்னான காலத்தை அம்மா உருவாக்கி தந்திருக்கிறாங்க. இந்த ஆட்சி போனா நாம் எல்லாவற்றையும் இழந்து விடுவோம். தமிழ்நாட்டு மக்களோட கனவுகளை நிறைவேற்றணும்னு நினைக்கிற ஒரே தலைவி, புரட்சி தலைவி நம்ம அம்மா மட்டும்தான். மக்களால் நான், மக்களுக்காகவே நான் அப்படின்னு வாழ்ற ஒரே தலைவி, புரட்சி தலைவி நம்ம அம்மா மட்டும்தான். படிப்புக்கு லேப்டாப், பள்ளிக்கு சைக்கிள், பெண்ணுக்கு தாலி, ஆணுக்கு வேலை, விவசாயிக்கு மின்சாரம், வேலை இல்லாதவருக்கு கால்நடை, மாற்றுத்திறனாளிகளுக்கு சலுகைகள், மாணவர்களுக்கு பஸ் பாஸ், பயணம் செய்வோர்களுக்கு அம்மா தண்ணி, பசியில இருக்கிறவங்களுக்கு அம்மா உணவகம், குழந்தைங்களுக்கு காப்பீடு, தாய்மார்களுக்கு மருத்துவ திட்டம், முதியோர்களுக்கு பென்ஷன், முடியாதவர்களுக்கு வீல் சேர், நோம்புக்கு கஞ்சி, பள்ளிக்கு சத்துணவுன்னு வாரி வாரி கொடுத்த பாரிவள்ளல் பரம்பரை நம்ம அம்மா. அம்மாவை நம்புனா ஆண்டவனை நம்புன மாதிரி நல்லது மட்டுமே நடக்கும். உதயசூரியனுக்கு உயிர் எடுத்தே பழக்கம், ரெட்டைக்கு நிழல் கொடுத்தே பழக்கம். மறையட்டும் உதயசூரியன், மலரட்டும் ரெட்டை இலை. 1 ரூபாய்க்கு இட்லி கொடுத்த தாய், 3 ரூபாய்க்கு தயிர் சாதம் கொடுத்த தாய், 5 ரூபாய்க்கு சாம்பார் தந்த தாய், எல்லாம் போய் சாப்பிடுறான். அம்மா 5 ரூபாயில வயிறால சாப்பிடுற அந்த புண்ணியவதி ஆட்சி இல்லம்மா. அந்த புண்ணியவதி கொடுத்திருக்க அந்த 5 ரூபாயில சாப்பிட்டுட்டு நிம்மதியா வாழ்றமான்னு சொல்லி ஏழைமார்கள், தாய்மார்கள், பெரியவர்கள், படித்தவர்கள், பண்பாளர்கள், நெசவாளிகள் எல்லாமே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதுதான் இன்னைக்கு. ஆனா கருணாநிதி இவர் தேர்தல் இருக்கையில அண்ணா உணவும் கொண்டு வருவோம். அட பாவிகளா, யாரை ஏமாத்துறீங்க? அம்மா உணவகம் வெற்றிகரமாக இன்றைக்கு மக்களை சென்று அடைந்திருக்கிற திட்டம். அந்த திருடத்தை அப்படியே காப்பி வச்சு அண்ணா உணவு கொண்டு வருவான். என்ன நியாயம்?